திராவிட கழகத்தில் வீரமணி வந்து அதிமுகவையும் பாமகவையும் துண்டர்னதை பாஜகவோட சாதனை அப்படின்னு சொல்லி அவர் அண்ணா, இன்னைக்கு வீரமணி அண்ணனுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அண்ணன் எங்க இருக்கிறாங்கன்னு. எலெக்ஷன் பக்கத்துல வரும்பொழுது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவையும் பாஜகவையும் துண்டாக்கியதே பாஜகவின் சாதனை என்று விமர்சித்த திராவிட கழக தலைவர் வீரமணிக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்ணா, இன்னைக்கு வீரமணி அண்ணனுடைய நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. அண்ணன் எங்க இருக்கிறாங்கன்னு. எலெக்ஷன் பக்கத்துல வரும்பொழுது வீரமணி அண்ணன் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா கான்ட்ரோவர்சியலா பேசுவாரு. அதனால வீரமணி அண்ணன் அவர்கள் ஒரு கண்ணாடி கூண்டில் உட்கார்ந்துகிட்டு அவர் கல்லெறிஞ்சிட்டு இருக்காரு அவர் மேல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியால எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு சொல்றேன். நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம். அதே போல மகாராஷ்டிராக்கு நான் வர்றேன். மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகும் கூட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அவங்க தனி மெஜாரிட்டி இங்க பாருங்கன்னா, இவங்கெல்லாம் கூட்டணியில அங்கமே கொடுக்கல. திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில காங்கிரஸுக்கு இடம் இல்லை. அதனால இதை பத்தியெல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை. நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிரால வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா, அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்ல. அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம். அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். அவருடைய அரசியல் வேறு, எங்க அரசியல் வேறு. வயதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால பிதற்றி கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.